விநாயகா உன்கிட்ட கடைக்கு போகும்போது தெளிவா சொன்னா இல்லையா? வாயை திறந்து சொல்லு. சொன்னீங்கம்மா. 1 கிலோ துவரம் பருப்பு 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு தானே சொன்னேன். ஆனா நீ எதுக்கு பட்டாணி பருப்பு 1 கிலோ துவரம் பருப்பு 1/4 கிலோ வாங்கிட்டு? அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். டி சும்மா ஒன்னால்தான் எல்லாமே. பாத்தியம்மா நான் சொல்லல, உன் பெரிய பையன் பேருக்கு தான் பெரிய பையன், ஆனா உன் மனசளவுல சின்ன பையன் தான். அம்மா இவன் நம்ம காரணமே. இவன் வந்து இருக்கிறா. அம்மா அவன் சொல்றது என்ன தெரியுமா? நான் தான் அவனை எதை கெடுத்துட்டு பருப்பு மாற்ற வேண்டும் சொன்ன மாதிரி சொல்லுவோம்மா. அதான்டா உண்மை. அம்மா அத்தம்மா நடந்துச்சு. நான் பருப்பு வாங்கும்போது இவன் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணா. சும்மா விநாயகா வர உனக்கு விளையாடுறதுன அதிகமாயி போச்சு. ஒரு பருப்பு கூட ஒழுங்கா வாங்கிட்டு வர மாட்டேற. நீ பருப்பை மாத்தி வாங்கிட்டு தேவையில்லாம உன் தம்பி மேல பழிய போடாத. அம்மா அத்தம்மா நடந்துச்சு. விநாயகா பேசாம உள்ள போ. அட போங்கடா அங்கு. ஏன்னா எங்கட போற? பருப்பி வாங்க போறா மல்லிகை கடைக்கு. என்ன பருப்பு வாங்க போற? அதுக்கு உனக்கு சரிடா பட்டாணி பருப்பா உளுந்து பருப்பா தோரம் பருப்பான்னு கேட்டேன். அது பட்டாணி பருப்பு 1 கிலோ தோரம் பருப்பு 1/4 கிலோ வாங்கிட்டு எடுத்து போறேன். அப்ப உளுந்து பருப்பு வாங்கலையா? இரு அம்மா 2 பருப்பு தான் சொன்னாங்க. நீ 3ஆவது என்ன பருப்பு சொல்ற? அச்சோ சரி அப்ப அம்மா சொன்ன பருப்பு என்னது? ஆனா அம்மா என்ன பருப்பு சொன்னாங்க? அம்மா உளுந்து பருப்பு 1 கிலோ தோரம் பருப்பு 1/4 கிலோ வாங்கிட்டு சொன்னாங்க. போதுமா போ.